அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பரபரப்பான அரசியல் அப்டேட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது 2026வது வருடம் பிறக்க இருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பலரும் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் அப்படிங்கிறது வந்து 4 முனை போட்டிகளாக நிலவி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக, திமுக மற்றும் விஜய் புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவேகா. மற்றொரு முனை பார்க்கும் பொழுது சீமானுடைய கட்சி அப்படின்னு சொல்லலாங்க. இவ்வாறாக பார்த்தீங்க அப்படின்னா 4 பேரும் வந்து தங்களுடைய பொறுப்புகள், தங்களுடைய பதவிகளையும் தங்களுடைய அதிகாரத்தையும் நிலைநிறுத்துறதுக்கும் மீண்டும் தங்களுடைய அந்த முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கும் பல்வேறு வியூகங்களை வந்து ஒவ்வொரு கட்சியினரும் வந்து தனித்து வந்து வியூகங்களை வகுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக, திமுக மற்றும் தாவேகா கூட்டணி குறித்து பல்வேறு வியூகங்களை வகுத்து வந்தாலும் பார்க்கும் பொழுது சீமான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அவருடைய கட்சியை வந்து தனித்தே வந்து போட்டியிட வேண்டும் அப்படின்னு வந்து பல தீவிரத்தை வந்து காட்டி வந்துட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தனித்தே தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னே வந்து ஒரு தனி பயணத்துல வந்து அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது வரவிருக்கக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி குறித்த வியூகங்களை வகுக்கவும் யாருடன் கூட்டணி வைத்தா என்ன மாதிரியான சூழ்நிலை நமக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதுலையும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. அந்த வகையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எடுத்த 3 மாநில கருத்து கணிப்புகளின்படி பார்க்கும்போது விஜயுடன் கூட்டணி சேர்ந்தா கேரளா, புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி அமைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தெற்குல காங்கிரஸை வளர்க்க விஜய் தான் ஒரே வழி அப்படின்னும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமா சோனியா காந்தியிடம் ஒரு அவசர ஆலோசனையும் நடத்தப்பட்டிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில தொடர்ந்தா 25 வாங்கி 15ல தான் நாம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை குறிப்பாக ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் தென்னிந்திய மாநிலங்களில் கட்சியின் எதிர்கால வியூகம் குறித்து ஆழ்ந்த பரிசீலனையில் ஈடுபட்டிருக்கிறதா அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான பேச்சு நிலவுதுங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா அண்மையில் அவங்க எடுத்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு 3 தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்கள்ல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தா ஏற்படக்கூடிய சாதகமான தாக்கங்கள் குறித்து முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த கருத்து கணிப்பின் முடிவுகளின்படி விஜயுடன் கூட்டணி சேர்ந்தா கேரளா மற்றும் புதுச்சேரியில காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னும் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லுறாங்க. இந்த கருத்து கணிப்பு விஜய தென்னிந்தியாவில் காங்கிரஸை வலுப்படுத்துவதற்கான ஒரே வழி அப்படின்னு சுட்டிக்காட்டியிருப்பது காங்கிரஸ் தலைமையை அவசர முடிவெடுக்க தூண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பாரம்பரியமாகவே காங்கிரஸ் தென் மாநிலங்களில் ஒரு வலுவான அடித்தளத்தை கொண்டிருந்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக தேசிய அரசியலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் காரணமாக தமிழகம் மற்றும் கேரளாவில் அதனுடைய ஆதிக்கம் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் அது திமுகவின் துணை கட்சியாக செயல்படும் நிலைக்கும் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சவாலுக்கும் உள்ளாகி இருக்கிறது. இந்த சூழல்ல சினிமா மூலம் அபரிமிதமான மக்கள் செல்வாக்குடன் அரசியல்ல களமிறங்கியிருக்கக்கூடிய விஜய் ஒரு புதிய சகாப்தத்தின் துவக்க புள்ளியாக காங்கிரஸால பார்க்கப்படுகிறார். இது குறித்து சோனியா காந்தியிடம் அவசர ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் கசிந்து வருகிறது. தமிழகத்தின் அரசியல் சூழல் காங்கிரசுக்கு பெரும் சிக்கலாகவே இருக்கிறது. தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியில நீடித்தா கிடைக்கக்கூடிய 25 தொகுதிகளில் சுமார் 15 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அந்த கருத்து கணிப்பு கூறுவதாக தெரிகிறது. இது
காங்கிரசுக்கு போதுமான பலமாக இருக்காது அப்படின்ற அச்சம் மேலிட தலைவர்களிடம் நிலவதுங்க. அதே சமயம் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தா புதிய வாக்காளர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களின் வாக்குகள் அதிக அளவில் திரண்டு திமுக மற்றும் அதிமுகவுக்கு பெரிய சவாலை உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. விஜயின் மக்கள் செல்வாக்கு காங்கிரசின் பாரம்பரிய வாக்கு வங்கியை ஈர்க்கக்கூடிய சக்தியாக செயல்பட முடியும் அப்படிங்கிறதும் தலைவர்களின் நம்பிக்கை. கேரளாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான எல்டிஎஃப் மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் இடையே கடும் போட்டி நிலவி வந்துட்டுருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க. விஜயின் அரசியல் நுழைவு கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் வாக்காளர்களின் ஆதரவை காங்கிரசுக்கு திருப்பும் அப்படின்னு கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டுகிறது. இது கேரள அரசியலில் ஒரு சிறிய சதவீத மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட அது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்க உதவும் ஒரு திருப்பு முனையாகவே இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல புதுச்சேரியிலையும் தமிழர்கள் அதிகம் வசிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் விஜயின் செல்வாக்கு காங்கிரசுக்கு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் காங்கிரஸ் மேலிடம் ஒரு முக்கிய அரசியல் முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒருபுறம் திமுகவுடனான கூட்டணியை தொடர்வது தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்கும். ஆனால் தமிழகத்தில் காங்கிரசின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். மறுபுறம் விஜயுடன் கூட்டணி அமைத்தா தென் மாநிலங்களில் காங்கிரசின் அடித்தளம் வலுப்பெறும். ஆனால் தேசிய கூட்டணியில் பிளவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருவருமே தென் மாநிலங்களில் காங்கிரசின் இழந்த செல்வாக்க மீட்டெடுக்க மிகுந்த ஆர்வம் காட்டுறதுனால இந்த ரிஸ்கை எடுக்கவும் அவர்கள் தயாராகவே இருக்கலாம். முடிவாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி மேற்கொண்டதாக கூறப்படும் இந்த கருத்து கணிப்பு தென் மாநில அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுறையை ஏற்படுத்த போகிறது. தெற்குல காங்கிரஸ் வளர்ப்பதற்கான விஜயின் செல்வாக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தும் எண்ணம் திமுக கூட்டணியில் தொடர்வதன் மூலமாக கிடைக்கும். குறைந்த வெற்றியை காட்டிலும் அதிக லாபகரமானதாகவே இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை நம்புறாங்க. அதனால சோனியா காந்தி உடனான ஆலோசனைகளுக்கு பிறகு விரைவில் விஜயுடனான கூட்டணி குறித்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கவும் படுகிறது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் எங்கெல்லாம் பயணிக்கிறாரோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பாடை தயாராகிவிடும் அப்படின்னு நாஞ்சில் சம்பத்தினுடைய அதிரடி பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே நேரம் தாவேகா தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பாடை தயாராகிவிடும் என்று நாஞ்சில் சம்பத் ஆவேசமாக கருத்து தெரிவித்திருக்கிறார். தாவேகாவின் வருகையால் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவிகிதம் ஏற்கனவே குறைந்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அந்த கட்சி 8% இருந்தது, தற்போது 1% சுருங்கிவிட்டதாக அவர் விமர்சித்திருக்கிறார். சாட்டை துரைமுருகன் விஜய் எந்தெந்த தொகுதிகளில் நின்றாலும் அதே தொகுதியில் நானும் போட்டியிடுவேன் என்று கூறியது சுட்டிக்காட்டிய நாஞ்சில் சம்பத் ஜெயிக்காது என்று தெரிந்து தேர்தலில் நிற்கும் கூமூட்டைகளை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா என்று கிண்டல் செய்திருக்கிறார். நாஞ்சில் சம்பத் இனிமேல் பேச ஆரம்பித்தால் அக்னி மணக்கும், அனல் காற்று வீசும் என்ற பயத்திலேயே நாம் தமிழர் கட்சியினர் இப்போதே விமர்சிக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். தன்னை பற்றி விமர்சித்து சாட்டை துரைமுருகனுக்கு பதிலளித்த நாஞ்சில் சம்பத் தான் தாவேகாவிலை இணைந்ததால் தனக்கு கேம்பெயின் செக்ரட்டரி என்ற பெரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக பெருமிதம் கொண்டார். மேலும் தாம் இனிமேல் தான் உக்கிரமாக உறக்க பேச போவதாகவும் கட்சி தொடங்கிய நாள் முதல் சீமானை கங்காணி காட்டடி கொடுப்பவன் சனாதன கும்பலுக்கான கைகூலி அப்படின்னு விமர்சிப்பவர் தாம் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே போல சாட்டை துரைமுருகன் தாவேகா தொண்டர்கள் தற்குறிகள், அறிவு இல்லாதவர்கள் என விமர்சித்ததற்கு தாவேகா தொண்டர்கள் 10 மாற்று தங்கங்கள் தலைவனுக்காக உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறவங்க அப்படின்னு புகழாரம் சுட்டியிருக்காரு. மேலும் ஓடுகிற பாம்பை மிதித்து மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் வெள்ளமை உள்ளவர்கள் அவர்கள் என குறிப்பிட்டதோடு உன் கட்சியில் இருப்பவர்களை காட்டிலும் தாவேகா தொண்டர்கள் தரமானவர்கள் என்றும் கூறி முதல்ல உன் வீட்டுக்குள் சீமான் நுழையாமல் பார்த்துக்கொள் என்று காட்டமாக கூறி பேட்டியை முடித்திருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல்
தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்களும் சூடுபிடித்து வரக்கூடிய நிலையில பார்க்கும் பொழுது பல்வேறு வியூகங்களும் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதுல அதிமுக பாஜக கூட்டணியில மீண்டும் பதற்றம் எழுந்திருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பு நிலவி வருகிறது. இதற்கு காரணமா முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலையின் சமீபத்திய அரசியல் நகர்வுகளே அப்படின்னும் சொல்லப்பட்டு வருகிறதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இது போன்ற பரபரப்பான முக்கியமான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.